வணக்கம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா. இது நமக்கு தெரியும். ஆனா இந்த மாபெரும் தேசத்தை இயக்குற அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட், அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம அரசியலமைப்புக்குள்ள ஒரு விறுவிறுப்பான சட்ட பயணம் போலாம். இந்த பயணத்துல நம்ம முக்கியமா 5 தூண்களை பத்தி தான் பார்க்க போறோம். 1, கடன் வாங்கப்பட்ட ஒரு தலைசிறந்த படைப்பு. 2, ஜனநாயக அவையை இயக்குதல். 3, நீதியின் தராசு. 4, சுதந்திரத்தின் 5 கேடயங்கள். அப்புறம் 5, அவசரகால பாதுகாப்பு ஏற்பாடுகள். சரி, முதல் பகுதியான கடன் வாங்கப்பட்ட ஒரு தலைசிறந்த படைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போலாம். இதுல உலகளாவிய ஞானம் எப்படி ஒரே வரைபடத்துல ஒன்னா சேர்ந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 448 அப்படிங்கிற நம்பரை கவனிங்க. இதுதான் இப்போ நம்ம அரசியல் அமைப்புல இருக்கிற மொத்த பிரிவுகள், அதாவது ஆர்டிகல்ஸ். ஆரம்பத்துல இது வெறும் 395 தான் இருந்துச்சு. இப்போ காலத்துக்கேத்த மாதிரி மாறி பல திருத்தங்கள் செய்யப்பட்டு உலகத்திலே மிக நீளமான விரிவான ஒரு அரசியல் அமைப்பா இது பிரம்மாண்டமா உருவெடுத்திருக்கு. எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம கவனிக்கணும். இத உருவாக்குனவங்க சும்மா உட்கார்ந்து எல்லாத்தையும் புதுசா ஸ்கிராச்ல இருந்து எழுதல. அதுக்கு பதிலா ஒரு பிரம்மாண்டமான ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்கிற பல சிறந்த அரசியலமைப்புகள்ல இருந்து நமக்கு தேவையான மிகச்சிறந்த விஷயங்களை மட்டும் கடன் வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவோட அடிப்படை உரிமைகள்ல இருந்து இங்கிலாந்தோட நாடாளுமன்ற முறை வரைக்கும் உலகத்தோட பெஸ்ட் ஐடியாஸ் எல்லாமே இதுல சூப்பரா இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல நாடுகள்ல இருந்து விஷயங்களை கடன் வாங்கியிருந்தாலும் இந்தியா தனக்கென ஒரு தனித்துவமான வழியை உருவாக்குச்சு. அதுதான் குவாசி ஃபெடரேஷன் அல்லது பகுதி கூட்டாட்சி. நம்ம நாட்டோட பிரம்மாண்டமான வேற்றுமைகளை ஏத்துக்கிற வகையில ஒரு வலுவான மத்திய அரசையும் அதே நேரத்துல மாநிலங்களுக்கான சுயாட்சியையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பகுதி 2, ஜனநாயக அவையை இயக்குதல். இதுதான் நம்ம மக்களோட உண்மையான கட்டுப்பாட்டு அறை. அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான அவை தன்னோட வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி புரோடெம் ஸ்பீக்கர், அதாவது தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதவி உருவாக்கப்படுது. புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எல்லாரும் சரியா பதவி ஏத்துக்கிறதையும் நிரந்தர சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறதையும் உறுதி செய்ய மட்டும்தான் இந்த தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படுறார். இப்போ நிரந்தர சபாநாயகர் வந்தாச்சு. அவரோட அதிகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஒரு மசோதா பண மசோதாவான்னு தீர்மானிக்கிறதுலிருந்து அவையில ஒழுக்கத்தை கொண்டு வர்றது, வாக்குகள் சமமா இருக்கும்போது தன்னோட இறுதி வாக்கு செலுத்துறது வரைக்கும் இந்த மாபெரும் ஜனநாயக அவையை சீராக செயல்பட வைக்கிற உச்சபட்ச குரலா சபாநாயகர் தான் இருக்கார். சரி, இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். நீதியின் தராசு. நம்மளோட சட்டங்களுக்கு உண்மையான உயிரை கொடுக்கிற இந்தியாவின் ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பை பத்தி இதுல பாப்போம். மற்ற சில கூட்டாட்சி நாடுகள் மாதிரி இல்லாம இந்தியாவுல ஒரு ஒருங்கிணைந்த ஒற்றை 3 அடுக்கு நீதிமன்ற அமைப்பு தான் இருக்கு. அதாவது அடிமட்டத்துல உள்ளூர்ல இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்கள்ல ஆரம்பிச்சு மாநில அளவிலான உயர் நீதிமன்றங்களை தாண்டி உச்சபட்ச அதிகாரமான சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா படிநிலைகளா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க சுப்ரீம் கோர்ட்டோட அதிகார பகிர்வை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்கிற முதல் நடுவர் சுப்ரீம் கோர்ட் தான். அதே நேரத்துல மாநில உயர் நீதிமன்றங்கள்ல இருந்து வர்ற முக்கியமான மேல்முறையீடுகளை விசாரிக்கிற இறுதி நீதிபதியாகவும் இது செயல்படுது. சோ இது ஒரு ஸ்ட்ராங்கான டபுள் ரோல். 4வது பகுதி, சுதந்திரத்தின் 5 கேடயங்கள். இந்த அரசியலமைப்பு ஒரு குடிமகனான உங்களை எப்படி ஆக்டிவா பாதுகாக்குது அப்படிங்கிற உரிமை பெட்டகத்தை திறந்து பார்க்கலாம். உங்களோட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா என்ன ஆகும்? இங்கதான் இந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா வருது. உங்களுக்கு ஒரு அநீதி நடந்தா அரசுக்கு எதிராவே நீங்க சட்ட ரீதியா போராட நீதி பேராணைகள் அல்லது ரிட்ஸ், WRITS அப்படிங்கிற வலிமையான ஆயுதங்களை இந்த அரசியலமைப்பு உங்களுக்கு கொடுக்குது. இந்த ரிட்ஸ்ல முதலாவது ஹேபியஸ் கார்பஸ். இதோட நேரடி அர்த்தம் உடலை கொண்டு வா என்பதுதான். இது உங்களுக்கான ஒரு முழுமையான பர்சனல் ஷீல்ட். அதாவது யாராவது சட்டவிரோதமா கைது செய்யப்பட்டா அவங்கள உடனே கோர்ட் முன்னாடி நேர்ல கொண்டு வந்து அந்த கைது சட்டப்பூர்வமானது தானே நிரூபிக்கணும்னு இது கட்டாயப்படுத்துது. அடுத்து மேண்டமஸ், அதாவது நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒருவேளை சிஸ்டம் சரியா வேலை செய்யல, அதிகாரிகளோ அமைப்போ அவங்க கடமையை செய்ய மறுக்கிறாங்கன்னா அவங்கள தட்டி எழுப்பி வேலையை செய்ய வைக்கிற ஒரு சட்டப்பூர்வமான சௌக்கடி தான் இந்த மேண்டமஸ். 3வது ப்ரொஹிபிஷன், அதாவது தடை செய்தல்.
இத ஒரு எமர்ஜென்சி பிரேக் அப்படின்னு கூட சொல்லலாம். கீழ் நீதிமன்றங்கள் தங்களுக்கான சட்ட எல்லைகளை தாண்டி போகும்போது அதை அப்படியே தடுத்து நிறுத்துற வேலைய இது கச்சிதமா செய்யுது. 4வது சர்ஷியோராரி. முந்தைய ப்ராகிபிஷன் ஒரு தப்பு நடக்காம தடுக்குதுன்னா, இந்த சர்ஷியோராரி நடந்த தப்பியே சரி செய்யுது. அதாவது கீழ் நீதிமன்றங்கள் ஏதாவது சட்டப்பிழையோட தீர்ப்பு வழங்கியிருந்தா அதை அப்படியே கேன்சல் பண்ணி அந்த தவறான தீர்ப்பை ரத்து செய்யற பவர் இதுக்கு இருக்கு. 5வது கோ வாரண்டோ. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். யாராவது சட்டவிரோதமா ஒரு அரசு பதவியை கைப்பற்றினா, நீங்க எந்த தகுதியில அந்த நாற்காலியில உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்களோட அதிகாரத்தை நிரூபிக்க சொல்ற ஒரு சூப்பரான டூல் இது. இங்க ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கு, கவனிங்க. சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட்டுக்கு, அதாவது உயர் நீதிமன்றங்களுக்கு இந்த ரிட்ஸ் விஷயத்துல ரீச் ரொம்ப அதிகம். ஆமாங்க, சுப்ரீம் கோர்ட் அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும்தான் இந்த ரிட்ஸை பயன்படுத்த முடியும். ஆனா உயர் நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளுக்கும் சரி, சாதாரண சட்ட உரிமைகளுக்கும் சரி, ரெண்டுக்குமே இந்த ரிட்ஸை ஒரு பரந்த கேடயமா பிறப்பிக்க முடியும். நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, அவசரகால பாதுகாப்பு ஏற்பாடுகள். அதாவது ஜனநாயகத்தோட சாதாரண விதிகள் வேலை செய்ய முடியாத நேரத்துக்காக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்போட பேனிக் ரூம். சாதாரணமா இயங்கிட்டு இருக்கிற நாட்டுக்கு ஒரு கடுமையான வெளிப்புற போர் அல்லது உள்நாட்டு அச்சுறுத்தல் வரும்போது இந்த தேசிய அவசர நிலை அப்படிங்கிற ட்ரிகர் அழுத்தப்படும். வரலாற்று புரட்டி பார்த்தா 1962ல சீன ஆக்கிரமிப்பு, 1971ல இந்தியா பாகிஸ்தான் போர், அப்புறம் 1975ல வந்தா உள்நாட்டு அரசியல் நெருக்கடின்னு 3 முக்கியமான கட்டங்கள்ல இந்த எமர்ஜென்சி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பெரும் நெருக்கடிகளை சமாளிக்க அரசியலமைப்பை உருவாக்குனவங்க ரொம்ப தெளிவா 3 ஃபெயில் சேஃப் ஏற்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. போர் அல்லது கிளர்ச்சி வந்தா தேசிய அவசர நிலை, ஒரு மாநில அரசு சரியா செயல்படலன்னா மாநில அவசர நிலை, அப்புறம் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி வந்தா நிதி அவசர நிலை. இந்த நேரங்கள்ல தேசத்தை பாதுகாக்கிற அபரிமிதமான பவர் குடியரசுத் தலைவர்கிட்ட தற்காலிகமா ஒப்படைக்கப்படும். அரசியலமைப்போட பகுதி 18ல தான் இந்த எமர்ஜென்சி ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப தெளிவா வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவு எப்படி முற்றிலுமா மாறுது அப்படிங்கறத இது ரொம்ப நுணுக்கமா விளக்குது. எவ்ளோ பிரம்மாண்டமான இந்த சட்டக்கட்டமைப்பை முழுமையா பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழணும். இது வெறும் பல நாடுகள்ல இருந்து கடன் வாங்கப்பட்ட ஒரு சாதாரண ப்ளூ பிரிண்டா, இல்ல காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கிற ஒரு உயிர் வாழும் ஆவணமா? அடுத்த தலைமுறையை பாதுகாக்க இந்த இந்திய அரசியலமைப்பு தன்னை இன்னும் எப்படி பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்திக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்து இன்னொரு விறுவிறுப்பான தலைப்போட சந்திக்கிறேன்.